சுவாமி விவேகானந்தா அவர்களுடைய மடத்துல மோடி அவர்கள் கரெக்டா ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல எலெக்ஷன், அங்க விவேகானந்தரை வந்து கடவுளாவே பாப்பாங்க. வெஸ்ட் பெங்கால்ல கரெக்டா இங்க வந்து உட்காந்து கண்ணாடி போட்டு தியானம் பண்றாரு. யாரா கண்ணாடி போட்டு தியானம் பண்றத பாத்திருக்கீங்களா? ஈஷா யோகா, நான் கூகுள் பண்ணி பார்த்தேன். ஈஷா யோகா போய் அவரை போய் பார்த்தா அவரு கண்ணாடி போடல. இந்த பத்தாஞ்சலி விக்கிறாரு அந்த முனிவரை கூட பார்த்தா அவரை கண்ணாடி போட்டு தியானம் பண்ணல. வேணுமென்றே எலெக்ஷன் ஷோக்காக தமிழ்நாட்டுல வந்து தியானம் பண்ணிட்டு அவர் வெஸ்ட் பெங்கால்ல கெயின் பண்றதுக்காக எப்ப பார்த்தாலும் தமிழ்நாடு திருக்குறள் அப்படின்ட்டு சொல்லிட்டு இங்க ஒண்ணுமே இல்லாம வழிச்சு கட்டிட்டு போயாச்சு. அவங்களுக்கும் நமக்கு என்ன ஓட்ஸ் பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ்? 41.2, நம்ம அவங்க 43.4, அவ்வளவுதான். 2% கூட நமக்கு அவங்களுக்கு ஓட்டு வித்தியாசம் கிடையாது. இருந்தாலும் அவங்க வந்து கட்டாய சூழ்நிலையால இன்னைக்கு வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. இந்த ஆட்சி ஒரு வருடத்துக்கு மேல் தாங்காது. மணிப்பூர்ல இப்படி பெண்கள் கட்டவிழ்த்துக்கப்பட்டு ஒத்த துணி இல்லாம நடு ரோட்ல இப்படி பெண்கள் வந்து மானபங்கப்படுத்தப்படுகிறார்களே, அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு பாராளுமன்றத்தில் அவரை பார்த்து கேட்டதுக்கு ஸ்மிருதி இரானி சொல்றா, நீ வந்து என்னை பார்த்து கண்ணடிச்சுன்னு சொல்றா. இப்ப அந்த அம்மா இல்லவே இல்லை, அமேத்தியில தோத்து போயிட்டான். நிறைய படிப்பறிவு உள்ளவர், மோடி மாதிரி 10வது கூட படிக்காம நான் டிகிரி படிச்சுட்டேன் அப்படின்ட்டு ஃபேக் டிகிரி வச்சிருக்கிற தலைவர் எங்கள் தலைவர் அல்ல. எங்கள் தலைவர் இன்று மோடியை பார்த்து, இந்த மைனாரிட்டி பாஜக அரசை பார்த்து ஒரு ஓபன் சேலஞ்ச் கொடுத்துள்ளார். என்னவென்றால் 24 லட்சம் மாணவர்கள் இந்த நீட் தேர்வினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம் என்று. இன்று நாட்டில் மைனாரிட்டி அரசு, மைனாரிட்டி என்ற மைனாரிட்டியை தாக்கிய மைனாரிட்டி அரசு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு தமிழ் என்றால் என்னவென்றே தெரியாது. மோடி அவர்கள் எப்போதும் போல ஒரு ஷோகேஸ், ஒரு ஃபேஷன் ஷோ நடத்துவது போல இங்க இருக்கக்கூடிய சர்பிடி தியாகராய நகர், அதாவது பாண்டி பஜார் எனப்படக்கூடிய சர்பிடி தியாகராய நகர், தியாகராயருக்கு என்ற ஒரு பாரம்பரியம் உள்ளது. அப்படிப்பட்ட தியாகராய நகரில் வெறும் வேட்டி சட்டையை கட்டி கொண்டு வெறும் கையில் பதாகை, அதாவது தாமரையோட பதாகையை மட்டும் ஏந்தி பேசா மடந்தையாக தமிழ்நாட்டு மக்களை பார்த்து கூக்குரலிட்டு அவர் ஓட்டு கேட்க வந்தார். அதாவது மௌனமாக, மௌன விரோதியாக. எப்போது பார்த்தாலும் மோடி அவர்கள் தமிழ், திருக்குறள், தமிழ்நாடு, தன்னுடைய மேனிபெஸ்டோவில் உலகம் முழுக்க திருக்குறளோட ஒரு கல்ச்சரல் சென்டர் வந்து நான் தொடங்க போறேன் அப்படின்ட்டு பிஜேபியோட மேனிபெஸ்டோல பாபா சாஹேப் அம்பேத்கரோட பிறந்த நாள் அன்று ஏப்ரல் 14ஆம் தேதி என்று அறிவிக்கிறார். நமக்கு 19ஆம் தேதி எலெக்ஷன் அப்போ. ஆனால் அவருக்கு தமிழ் என்றாலே, தமிழ்நாடு என்றாலே ஒரு பயம். நம்ம படிக்கிறது ஒரு ஸ்டேட் போர்ட் சிஸ்டம்ல, எஜுகேஷன் சிஸ்டம்ல ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வரணும் அப்படின்னுட்டு மத்திய அரசு நினைத்தது. அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம என்ன டைப் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு ஸ்டேட் போர்ட் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன்ல நம்மளுடைய குழந்தைகள் படித்துட்டு வராங்க. இன்னைக்கு மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி இருக்கக்கூடிய பியூரோக்ராட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டாப் அபிஷியல்ஸ், வெரி குட் ஸ்டாண்டர்ட் டாக்டர்ஸ், இன்னைக்கு எய்ம்ஸ்லயே ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட் டாக்டர்ஸ் எல்லாமே மாநிலத்துல ஒரு சாதாரண அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சு வந்த டாக்டர் ஸ்டாண்டர்ட் தான். ஆனா இவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த நீட் பரீட்சை அப்படிங்கிறது ஒரு சிபிஎஸ்இ எஜுகேஷன் படிக்கக்கூடிய ஒரு குழந்தையோட ஸ்டாண்டர்டுக்கு அவங்க வந்து நீட் எக்ஸாம் எழுதும் போது அந்த ஸ்டாண்டர்ட் வந்து மேட்ச் ஆகும். ஒரு ஏழை பெண் இல்ல ஒரு ஏழை ஆண், ஒரு ஏழை குழந்தை ஒரு சாதாரண அரசு பள்ளியில் படித்துவிட்டு வந்த குழந்தைய திடீர்னு ஒரு ஸ்டேட் போர்டு, ஒரு மெட்ரிகுலேஷன் போர்டு அப்படின்ட்டு நம்ம அப்கிரேட் பண்ணோம்னா எதனா அதுல சென்ஸ் உண்டு. அதை விட்டுட்டு சிபிஎஸ்இ போர்டுக்கு ஒரு ஈக்குவலா ஒரு நீட் எஜுகேஷன். நமக்கு முன்னாடி படிச்ச டாக்டர்ஸ், நமக்கு பிரசவம் பார்த்து, எனக்கு பிரசவம் பார்த்த டாக்டர்ஸ், உங்களுக்கு பிரசவம் பார்த்த டாக்டர்ஸ், நம்ம எல்லாம் இந்த மண்ணுக்கு வர காரணமாக இருந்த டாக்டர்ஸ், நம்ம வீட்டுல நம்மளுடைய பெரியவங்களுக்குலாம் இதுக்கு முன்னாடி கார்டியாலஜி ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்ஸ் எல்லாம் நீட் படிச்சுட்டா வந்தாங்க. எதற்காக இந்த நீட்? எதற்காக இந்த வட இந்திய கலாச்சாரம்? எப்போது பார்த்தாலும் தமிழகம் முக்கியமாக வஞ்சிக்கப்படுகிறது. நீங்க தமிழகத்தை மட்டும் வஞ்சிக்கவில்லை, இன்று இந்த நாட்டில் உள்ள மக்கள் சக்தியான ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோர்ஸ். இந்தியா இஸ் தி லார்ஜஸ்ட் டெமோக்ரசி வித் தி லார்ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் வர்க்கிங் ஃபோர்ஸ். நம்மளோட நாடு தான் உலகத்திலே, இந்தியா இஸ் தி லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் ஃபோர்ஸ். சைனாக்கு அப்புறமா நம்ம உலக அரங்கிலேயே வந்து இந்தியால தான் வந்து யூத் ஃபோர்ஸ் அப்படின்னு பண்ணக்கூடிய இளைஞர்கள் ஃபோர்ஸ் அதிகமா இருக்காங்க. சுவாமி விவேகானந்தா அவர்களுடைய மடத்துல மோடி அவர்கள் கரெக்டா
ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல எலெக்ஷன். அங்க விவேகானந்தரை வந்து கடவுளாவே பாப்பாங்க வெஸ்ட் பெங்கால்ல. கரெக்டா இங்க வந்து உட்காந்து கண்ணாடி போட்டு தியானம் பண்றாரு. யாரா கண்ணாடி போட்டு தியானம் பண்றத பாத்திருக்கீங்களா? ஈஷா யோகா நான் கூகுள் பண்ணி பார்த்தேன். ஈஷா யோகா போய் அவரை போய் பார்த்தா அவரு கண்ணாடி போடல. இந்த பத்தாஞ்சலி விற்கிறாரு அந்த முனிவரை கூட பார்த்தா அவரை கண்ணாடி போட்டு தியானம் பண்ணல. வேணுமென்றே எலெக்ஷன் ஷோக்காக தமிழ்நாட்டுல வந்து தியானம் பண்ணிட்டு அவர் வெஸ்ட் பெங்கால்ல கெயின் பண்றதுக்காக எப்ப பார்த்தாலும் தமிழ்நாடு திருக்குறள் அப்படின்ட்டு சொல்லிட்டு இங்க ஒண்ணுமே இல்லாம வழிச்சு கட்டிட்டு போயாச்சு. அவங்களுக்கும் நமக்கு என்ன ஓட்ஸ் பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ்? 41.2, நம்ம அவங்க 43.4, அவ்வளவுதான். 2% கூட நமக்கு அவங்களுக்கு ஓட்டு வித்தியாசம் கிடையாது. இருந்தாலும் அவங்க வந்து கட்டாய சூழ்நிலையால இன்னைக்கு வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. இந்த ஆட்சி ஒரு வருடத்துக்கு மேல் தாங்காது. அன்பு தலைவர் ராகுல் காந்திஜி அவர்கள் தொடர்ச்சியாக இளைஞர்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் பெரும் குரல் இடுகிறவர். போன தரம் மணிப்பூர் இஷ்யூல பெண்கள் வஞ்சிக்கப்பட்டதுனால அவர் பாராளுமன்றத்தில் போய் கேட்டாரு, மணிப்பூர்ல இப்படி பெண்கள் கட்டவிழ்த்துக்கப்பட்டு ஒத்த துணி இல்லாம நடு ரோட்ல இப்படி பெண்கள் வந்து மானபங்கப்படுத்தப்படுகிறார்களே, அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு பாராளுமன்றத்தில் அவரை பார்த்து கேட்டதுக்கு ஸ்மிருதி இரானி சொல்றா, நீ வந்து என்னை பார்த்து கண்ணடிச்சுன்னு சொல்றா. இப்ப அந்த அம்மா இல்லவே இல்லை, அமேத்தியில தோத்து போயிட்டான். ராகுல் காந்திஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டின் இளைஞர்களுக்காக அவர்கிட்ட வந்து ஒரு விஷன் உண்டு. ஏன்னா தானே அந்த மாணவர் பருவத்தை கடந்து வந்தவர், தானே ஒரு ஐடி ப்ரொஃபஷனலா மும்பைல ஒர்க் பண்ணவர், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு யூகேல எல்லாம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் படிக்கும் போது நாமளே தான் சமைச்சு சாப்பிட்டுக்கணும். என் பையன் கூட இப்ப யூகேல தான் இருக்கா, தானா தான் சமைச்சுக்கணும். மாஸ்டர்ஸ்க்கு நார்மல் கிராஜுவேஷன் படிக்கும் போது வேணும்னா அகாமடேஷன்லேயே வந்து ஃபுட்டு கொடுப்பாங்க. மற்றபடி மோஸ்ட் ஸ்டாண்டர்ட் யூனிவர்சிட்டிஸ்ல நாமளே தான் சமைச்சுக்கணும். அப்படி மாணவர் பருவத்தில் தன்னை தானே ஈடுபடுத்தி கொண்டு தானாகவே சமைத்து தானாகவே படித்து பல டாக்டர் ஃப்ரெண்ட்ஸோட பழகி வந்தவர், நிறைய படிப்பறிவு உள்ளவர். மோடி மாதிரி 10வது கூட படிக்காம நான் டிகிரி படிச்சுட்டேன் அப்படின்ட்டு ஃபேக் டிகிரி வச்சிருக்கிற தலைவர் எங்கள் தலைவர் அல்ல. எங்கள் தலைவர் இன்று மோடியை பார்த்து, இந்த மைனாரிட்டி பாஜக அரசை பார்த்து ஒரு ஓபன் சேலஞ்ச் கொடுத்துள்ளார். என்னவென்றால் 24 லட்சம் மாணவர்கள் இந்த நீட் தேர்வினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம் என்று. அடுத்த வாரம் பாராளுமன்றம் தொடங்க இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இளைஞர் காங்கிரஸ் நேற்று தேசிய அளவில் இளைஞர் காங்கிரசின் தேசிய தலைவர் ஸ்ரீனிவாஸ் அவர்களின் தலைமையில் நேற்று ஒரு பெரும் போராட்டத்தை டெல்லியில் நடத்தினார்கள். இப்ப நம்ம ஊர் காவல்துறையெல்லாம் நம்ம போராட்டம் நடத்திட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்காங்க இல்ல, பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. டெல்லியில நான் அகில இந்திய மகளிர் காங்கிரஸோட ஆபீஸ் பேரரா கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் நான் இருந்திருக்கேன். நாங்க எப்ப இப்படி போலீஸ் பர்மிஷன் வாங்கி நாங்க போராட்டம் நடத்தினாலும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் சீஸ்ஃபயரோட வந்துடும். இதே மாதிரி தான் டெல்லியில நேத்து இந்தியன் யூத் காங்கிரஸோட நேஷனல் பிரசிடென்ட் ஸ்ரீனிவாஸ் வந்து தாக்கப்பட்டிருக்கார். அவருடைய டீம் தாக்கப்பட்டிருக்கு. என்னங்க பண்ணோம்? நாங்க அடிச்சோமா, பஸ் உடைச்சோமா, கல்லெறிஞ்சோமா? இந்த நாட்டின் எதிர்காலத்திற்காக டாக்டர்ஸ், இந்த நாட்டின் எதிர்காலத்திற்காக நாங்கள் போராடுகிறோம். நீட் எழுதினாதான் அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு தரமான ஸ்டூடெண்டா? நம்மளோட எஜுகேஷன் பேட்டர்ன்ல டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. நம்மளோட எஜுகேஷன் பேட்டர்ன் ஸ்டேட் போர்ட்ல இருந்து நம்ம அப்படிதான் படிக்கிறோம். இப்ப நீங்க சிபிஎஸ்இ போர்டு, ஐசிஎஸ்இ போர்டு, இன்டர்நேஷனல் போர்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க 10th ஸ்டாண்டர்ட்ல நம்ம ஸ்டேட் போர்ட் பசங்க படிக்கிற எஜுகேஷனை அவங்க 4th 5thலயே படிக்கிறாங்க. என் சிஸ்டரோட ஸ்டூடெண்ட் சில்ட்ரன்ஸ் வந்து இன்டர்நேஷனல் போர்ட்ல படிக்கிறாங்க. அவங்க புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா எனக்கே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்ப நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம்லயே இந்த மாதிரி டிஃபிகல்டிஸ் இருக்கும்போது நீங்க ஒண்ணுமே தெரியாத அந்த சில்ட்ரன்ஸ் திடீர்னு +2 முடிச்சுட்டு வெளியில வர ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டேட் போர்ட்ஸ் அண்ட் மெட்ரிகுலேஷன் போர்ட்ஸ்ல படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பெயின் தெரியாம திடீர்னு நீட் எக்ஸாம் எழுதினாதான் நீ டாக்டர்னா எப்படி இருக்கும்? இப்போ எனக்கெல்லாம் ஒரு கனவு உண்டு. நான் ஜெயலலிதா அம்மையாரை பார்த்து நான் அரசியல்வாதி ஆகணும்னு நினைச்சேன். சீரியஸ்லி டேலண்ட் ஹண்ட் ப்ரோக்ராம்ல நான் செலக்ட் ஆனப்போ ராகுல் காந்திஜி அவர்கள் அன்னைக்கு முன்னாடி நாள் தீபாவளி, அதுக்கு முதல் நாள் பாக்குறேன் ஹூஸ் த லீடர் ஹூ இன்ஸ்பயர்ட் யூ த மோஸ்ட்னு கேட்டா நான் ஜெயலலிதா, மம்தா பானர்ஜின்னு. இளைஞர் காங்கிரஸ்ல அவ்வளவுதான் எனக்கு மெச்சூரிட்டி. அது வந்து அவர் ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாரு. ஸோ அது மாதிரி நீங்க வந்து மெச்சூரிட்டி இல்லாத ஒரு இளைஞராக இருக்கும்போது
ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கும்போது நீங்க எதை பார்த்து பழகி அந்த மைண்ட் செட்ல வரீங்களோ அதுதான் உங்களோட மைண்ட்ல இருக்கும். அப்ப அந்த குழந்தை +2 முடிச்சிட்டு வெளியில வர குழந்தை தான் டாக்டர் ஆகணும் அப்படின்ட்டு வரக்கூடிய குழந்தை அந்த நீட் எஜுகேஷன் வரும்போது அதோட டாக்டர் கனவுகள் எல்லாம் தகர்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு நியாயம் வேண்டி, நீதி வேண்டி இன்று இளைஞர் காங்கிரஸ் தரையில் இறங்கி போராடுகிறது. சகோதரர் லெனின் பிரசாத் அவர்களின் தலைமையில் அதற்காக இன்று தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் அவர்களோடு ஒருங்கிணைந்த இந்த போராட்டத்தில் ஒரு குரலாக நாங்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். மேலும் நிறைய மாணவர்கள் டாக்டராக உருவாக வேண்டும். நல்ல ஒரு ஹெல்த் சிஸ்டம் நம்மளோட நாட்டில் வந்து கல்டிவேட் ஆக வேண்டும் என்பது அன்பு தலைவர் ராகுல் காந்திஜி அவர்களின் ஒரு கனவு. அந்த கனவை நினைவாக்க நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம். நன்றி, வணக்கம்.